இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான எதிர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தன்னுடைய நடவடிக்கைகள் இன்று முடுக்கிவிட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க மோடி அரசின் ராஜதந்திர தோல்வி இன்றைக்கு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர், பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ பதவி விலகித்தான் ஆக வேண்டும். ஏன் சம்பவ இடத்திற்கு மோடி போகவில்லை? பகல்காமில் சம்பவ இடத்திற்கு மோடி ஏன் போகவில்லை? இதே வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில், இந்தியாவில் உள்ள மாநிலத்தில், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருந்தால் அங்கே முதலில் மோடி போய் இருந்திருப்பார். இல்ல, முக்கிய குறியே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? குறி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், சம்பவ இடத்திற்கு மோடி ஏன் போகவில்லை? குறி இந்தியா, மோடி கிடையாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வந்த தகவல்கள் மோடி அந்த தேதியில் அங்க போற மாதிரி இருந்தது. அது அப்படிலாம் எந்த தகவலும் கிடையாது. இல்லை, பரவரையும் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதுக்கு முன்னால் 2 நாட்கள் முன்பு இருந்த வேறொரு நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார். பகல்காமில் சம்பவ இடத்தை உள்துறை அமைச்சர் போய் பார்த்திருக்கிறார். மோடி ஏன் போகவில்லை? போயிருக்கணுமா? கண்டிப்பாக போய் மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த போயிருக்க வேண்டும். உள்ளூர் மக்களிடமும் இந்திய மக்களிடமும் நம்பிக்கை ஏற்படுத்த மோடி சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்க வேண்டும். ஏன் அவர் போகவில்லை?